ஒவ்வொரு வருடமும் இலங்கையை அண்மித்த வலயங்களில் ஏப்ரல் மாதம் மற்றும் அதனை அண்மித்த காலப்பகுதியில் சூரியன் உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வு கூறல் பிரிவின் பணிப்பாளர் மேரில் மெண்டிஸ் தெரிவிக்கின்றார். வெப்பநிலை அதிகரிப்பதற்கான பல்வேறு காரணங்கள் உள்ளன. ஒன்று கிடைக்கப்பெறும் சூரிய கதிர்கள், மற்றது காற்றின் வேகம், மேலும் வளிமண்டலத்தில் காணப்படும் நீரின் அளவு. அதுதான் பெரும்பாலும் இடம்பெறுகிறது. கடந்த ஜனவரி மாதம் மழை வீழ்ச்சி காணப்பட்டது. தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சியான காலநிலையில் தான் வெப்பம் அதிகரித்துள்ளது. சாதாரணமாக 27ஆம் தேதியின் பின்னர் ஓரளவு மழையை எதிர்பார்க்க முடியும். 24, 25, 26, 27 ஆகிய தினங்களில் மழை காணப்பட்டால் இந்த வெப்பநிலை குறைவடையும். මේ මාසේ අග ඒකත් එක්ක මේ තත්ත්වයේ අඩුවීමක් අත්දකින්න පුළුවන්. විශේෂයෙන් වැස්ස තියෙනවා මේ තත්ත්වය අඩු වෙනවා. அனல் காற்று மற்றும் மழையற்ற காலநிலையினால் உடலால் தாங்கிக் கொள்ளக்கூடிய வெப்பநிலை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் 24ஆம் தேதியின் பின்னர் மழையுடன் கூடிய காலநிலையை எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை வைத்திய சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் சுரந்த பெரேரா கருத்து வெளியிடுகையில் நிலவும் அதிக வெப்பநிலையினால் சிறுவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு கூடுதல் பாதிப்புகள் ஏற்படுவதாக குறிப்பிட்டார். அரிப்பு ஏற்படக்கூடும். உடலில் நீரின் அளவு குறைவடைந்து நீரிழப்பு ஏற்பட்டு தசைப்பிடிப்பு ஏற்படக்கூடும். அதிக வெப்பநிலையினால் அழுத்தம் ஏற்படக்கூடும். விசேட நோய் நிலைமைகள் ஏற்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிறுவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு கூடுதலாகும். அவர்களில் 160% மாணவர்களுக்கு உடம்பில் கூடுதலாக நீர் உள்ளது. இதயம், நுரையீரல், சிறுநீரகம் ஆகியவற்றின் செயல்பாடு பாதிக்கப்படக்கூடும். அத்துடன் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறுவோரும் உள்ளனர். அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் நோய் நிலைமைகளும் கூடுதலாகும். சிலர் தொழில் நிமித்தமாக அதிக வெப்பநிலையை எதிர்கொள்ள நேரிடும். வீதிகளில் வேலை செய்வோர், விவசாயிகள், அவர்களும் இது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும். அதிக வெப்பநிலை காரணமாக பல்வேறு நோய் நிலைமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்தியர் ஆனந்த விஜய் விக்ரம மேலும் தெரிவித்தார். சோர்வு, வாந்தி, மயக்கம் என்பன ஏற்படக்கூடும். அதன்போது நிழலான இடங்களுக்கு சென்று கூடுதலாக நீர் ஆகாரங்களை அருந்துவது முக்கியமாகும். நீரிழப்பை ஈடு செய்வதற்கு இதய நோய், இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கான பாரதூர நிலைமைகள் அதிகரிக்கக்கூடிய நிலை இந்த நீரிழப்பினால் ஏற்படும். கூடுதலாக முதியவர்கள் குளிரான இடங்களிலும் நீரை அருந்துவதுடன் தமது உடல்நிலையை பேண வேண்டும். பாடசாலைகளில் இடம்பெறும் விளையாட்டுப் போட்டிகளின் போது பிள்ளைகளுக்கு பாதிப்புகளும் ஏற்படக்கூடும். பிள்ளைகளுக்கு நீரிழப்பு ஏற்படாத வகையில் பார்த்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ளது. ශරීරයේ තියෙන තරල තත්ත්වය හොඳ මට්ටමකින් පවත්වාගෙන යාම, එහෙම නැත්නම් වියලණය වීමෙන් වළක්වා ගැනීම ඉතාමත්ම වැදගත් වෙනවා.